ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காயல் போன ஸ்பீக்கரை வந்து நம்ம எப்படி பாட வைக்கிறோம் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாரையும் பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம பண்ணுறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காயல் போனதில் வந்து காயில் அத்திருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைனா காயில் போயிட்டுனா வந்து மாற்றிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள இந்த கருப்பு கலர் ரிப்பை வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதில் உள்ள ஸ்பைடரை வந்து எடுத்துருங்க. எடுத்தோன்னே இதில் உள்ள டஸ்ட்டு இதில் கம்மெல்லாம் வந்து எடுத்துருங்க. அடுத்து டஸ்ட்டு உள்ள பேராத மாதிரி டேப்பு போட்டு ஓட்டிட்டு நீங்கள் வந்து டஸ்ட்டை எடுத்துருங்க. அடுத்து நாங்கள் கடையில் போய் ஸ்பைட்ரு காயில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடி விடுறதுக்காக நல்ல பேஸ் வர்றதுக்காக நான் இந்த மாதிரி ஊஃபர் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து ஊஃபர் ஸ்பீக்கர் எதுனாலும் வாங்கிக்கலாம், இது வாங்கிக்கோங்க. அடுத்து டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு கப்பு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒட்டுறதுக்கு ஃபெவி பாண்டு, அடுத்த லீடு பற்ற வைக்கிறதுக்கு லீடு வாங்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்றீங்கன்னா, காயிலும் ஸ்பைடரும் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இதில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காயில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஸ்பைடரு வச்சு. போட்டால் வேண்டாம், இந்த ஸ்பைடர் இதில் வச்சு கரெக்டாக ஃபிட்ஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பண்ணுங்கள். யார் காயில் போட்டாலுமே நல்லா இருக்காது, ஏன்னா கம்பெனி காயிலோட வந்து அடிச்சிக்க முடியாது. ஏன்னா கம்பெனி காயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த லீடுக்கு நேராக இந்த கம்பி இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்கள். அதுக்கு நேராக தான் நீங்கள் வந்து வைக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த பீசஸை வந்து உள்ளே வச்சுட்டு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கம் அப்ளை பண்ணி அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னா, ஸ்பைடரை போட்டோடனே வந்து கம் அப்ளை பண்ணிட்டு ஸ்பைடரை போட்டுருங்க. காயில் அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி போட்டுட்டு அட்டை வச்சுருந்தோம்ல அந்த கார்போர்ட் பீஸை, கார்போர்டில் நீங்கள் வந்து நெகட்டிவ் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஒரு சீட் அட்டை வரும் பிளாஸ்டிக்கில், அதை வந்து யூஸ் பண்ணி உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3-4 பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக உள்ள சென்டரில் இருக்கிறதுக்கு நம்ம இந்த அட்டை யூஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு சைடில் வந்து கம் அப்ளை பண்ணிடுங்க, இந்த அட்டையில் கம் பற்றாமல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் சுற்றி வராத மாதிரி நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நாம் காய வச்சிடலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ். அப்போமே வந்து காயில் போட்டு முடிச்சாச்சு, அது வந்து காய விட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேப்பரை வந்து நீங்கள் அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த இடத்துல அப்படியே ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த லப்பர் டீப்பை வச்சு அது மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நல்லா காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் லீடு எடுத்துக்கோங்க. லீடு எடுத்து நீங்கள் இந்த இடத்துல வந்து எனாமல் வந்து காப்பர் எனாமல் இருக்கும், அதில் வந்து சுரண்டிட்டு சால்ட்ரு வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் லீடை அதில் வச்சு சால்ட்ரு வச்சுட்டு இந்த லீடை வந்து இதில் வந்து சால்ட்ரு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன செய்றீங்கன்னா, ஸ்பீக்கர் லீடு வச்சுங்க. அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அளவு எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் 2 ஹோல்ஸ் போடுங்க. நான் அதை வந்து உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். வந்து செல்ஃபோன் அப்போ இல்லை பார்த்திங்க. இப்போ ஓட்ட போட்டு அதை உள்ளே விட்டு நீங்கள் அந்த காப்பரோடைய எனாமலை வந்து எடுத்துகிட்டு சால்டர் பேஸ்ட்டை முக்கிட்டு சால்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பியில் அதை வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அந்த நம்ம வச்சுருக்க ஃபெவி பாண்ட் பேஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணி காய வச்சுருங்க. அந்த 2 லீடை வந்து இதில் இருக்கிற ஸ்பீக்கர் ஜாக்கெட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு மேலே வந்து கப்பை மூடிடுங்க. அது காஞ்ச உடனே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம், ஜம்முன்னு ஓடும். இப்போ வந்து இந்த ஸ்பீக்கரில் தான் ஓடிட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம யாருக்குன்னே காயில் போட்டது, இதுவும் நல்லா பிடிக்கும். இப்போ இது மட்டும் போட்டு காமிக்கும் உங்களுக்கு. பார்த்துருப்பீங்க சவுண்ட் எப்படி இருக்குன்னு. பார்த்துருப்பீங்க சவுண்ட் எப்படி இருக்குது.